ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழக அணியா டில்லி அணியா ஜெயிக்கப் போவது யாரு? செங்கல்பட்டு திருவிடந்தையில் நடைபெற்ற திமுக ஓட்டுச்சாவடி முகவர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். தேர்தல் களத்தில் திமுக தான் ஹீரோ. இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டமைப்பு நம்மிடம் உள்ளது. இந்த தேர்தலில் கட்டாயம் 2.5 கோடி ஓட்டுகளுக்கு குறையாமல் வாங்க வேண்டும். 200 தொகுதிகளுக்கு மேல் நம்மால் வெற்றி பெற முடியும். யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை விளக்க வேண்டும். தற்போதைய சூழலில் திமுகவை தவிர யார் ஆட்சி அமைத்தாலும் அது பாரதிய ஜனதா ஆட்சியாகத்தான் இருக்கும். இது 2 கூட்டணிக்கு இடையிலான தேர்தல் அல்ல, திமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இடையிலானது. வெல்லப்போவது தமிழக அணியா டில்லி அணியா? பாரதிய ஜனதாவின் டப்பா இன்ஜினுக்கு எதிராக திராவிட மாடலின் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் தமிழகம் என்றும் தலைக்குனியாது. யாருக்கு எந்த தொகுதி, வேட்பாளர் யார் என்பதை என்னிடம் விட்டுவிடுங்கள். 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வெற்றி பெற வேண்டும். தோழமை கட்சிகளுடன் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என ஸ்டாலின் கூறினார். ஆட்சியில் பங்கு தரவே முடியாது, காங்கிரசுக்கு ஸ்டாலின் நெத்தியடி. குளிர்காய நினைத்தால் அது நடக்காது. ஆட்சியில் பங்கு, அதிக சீட் கேட்டு திமுகவுக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். அதிலும் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பொதுவெளியில் பேசி வருகின்றனர். இதனால் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கூட தொடங்கவில்லை. இந்நிலையில் சென்னையில் இந்தியா டுடே கருத்தரங்கம் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: 2021 சட்டசபை தேர்தலை ஒப்பிடும்போது 2026 சட்டசபை தேர்தல் எங்களுக்கு கடினமாக இருக்காது. நிறைய சாதனைகளை திமுக அரசு செய்திருக்கிறது. அவற்றை மக்களிடம் எடுத்து சொல்லி வெற்றி பெறுவோம். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். திமுக அரசு தொடர வேண்டும், நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு பல நெருக்கடிகளை கொடுத்தாலும் நாங்கள் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகிறோம். மத்திய அரசால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கவோ மறைக்கவோ முடியவில்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் கொடுத்தது 0. தேர்தலில் அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தரப்போவதும் 0 தான் என ஸ்டாலின் கூறினார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 12% ஓட்டு வித்தியாசம் உள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் எத்தனை கூட்டணிகள் அமைந்தாலும் திமுக கூட்டணிதான் வெல்லும் கூட்டணியாக இருக்கும். திமுக கூட்டணியில் குழப்பம் என திட்டமிட்டு செய்திகள் பரப்புகிறார்கள். திமுக காங்கிரஸ் இடையே எந்த குழப்பமும் இல்லை. குழப்பம் வரும், குளிர்காயலாம் என மற்ற கட்சிகள் நினைப்பது நடக்காது. ஆனால் ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. இது காங்கிரஸ் தலைமைக்கு நன்றாக தெரியும். அரசியலை தாண்டி ராகுலை ஒரு சகோதரராக பார்க்கிறேன். அவரும் அப்படித்தான். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் தலைவர்கள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தனது முடிவை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டாலின் மீது டைரக்ட் அட்டாக். மாணிக்கம் தாக்கூர் அதிரடி சவால். ஆட்சியில் பங்கு, தீவிரமாகும் சண்டை. ஆட்சியில் பங்கு, 6 அமைச்சர் பதவி, 41 சீட் கேட்டு திமுக தலைமைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் நெருக்கடி கொடுத்து வருவதால் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் சலசலப்பு நிலவுகிறது. இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக தலைவர்கள் மாறி மாறி திட்டிக் கொள்கின்றனர். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக கருத்து சொல்லாமல் அமைதி காத்தார். இந்நிலையில் சென்னையில் நடந்த இந்தியா டுடே நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு கொடுப்பது தமிழகத்திற்கு ஒத்து வராது என திட்டவட்டமாக சொன்னார். இது எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸ் தலைமைக்கும் நன்றாகவே தெரியும். இடையில் சிலர் குழப்பம் ஏற்படுத்த திட்டம் போட்டு சதி செய்கின்றனர். கூட்டணியில் முறிவு ஏற்படுமா என சில கட்சிகள் காத்திருக்கின்றன. அதெல்லாம் நடக்காது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். ஆட்சியில் பங்கு என்ற சர்ச்சைக்கு முதல்வர் ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைத்த நிலையில் அவரது கருத்துக்கு உடனடியாக சுட சுட பதிலடி கொடுத்தார் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். 2006ஆம் ஆண்டில் மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது தமிழ்நாடு காங்கிரசின் தவறு என மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார்.
2006ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் 96 இடங்களில் திமுகவும் 34 இடங்களில் காங்கிரசும் வெற்றி பெற்றன. பெரும்பான்மைக்கு 118 சீட் தேவை என்ற நிலையில் திமுக ஆட்சியமைக்க காங்கிரஸ் ஆதரவளித்தது. அப்போது கூட்டணி என்ற வாதத்தை கருணாநிதியிடம் வைக்காதது தமிழ்நாடு காங்கிரஸ் செய்த தவறு என்பதை சுட்டிக்காட்டித்தான் மாணிக்கம் தாகூர் இன்று பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் தர வேண்டும், ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து கூறி வருகிறார். அமைச்சர்களையும் திமுக முன்னணி தலைவர்களையும் நேரடியாக தாக்கி வந்தார். இப்போது முதல்வர் ஸ்டாலினையும் தாக்கும் வகையில் கருத்து கூறியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மோதல் நீடிக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இப்படியெல்லாமா உருட்டுவீங்க? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா? ஸ்டாலின் பேசியது தப்பு, அண்ணாமலை அம்பலம். இந்தியா டுடே கருத்தரங்கில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் திமுக அரசு செயல்படுத்தும் திட்டங்களை பார்த்து வெளிமாநிலங்களிலிருந்து அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு செல்கிறார்கள் என கூறினார். பணிபுரியும் பெண்கள் மற்றும் மாணவிகள் பாதுகாப்பாக தங்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் தோழி விடுதி திட்டத்தை பார்த்து மத்திய அரசும் பட்ஜெட்டில் அதுபோன்ற திட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார். திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்களை பார்த்து பல்வேறு மாநிலங்களில் அந்த திட்டங்களையும் அடாப்ட் பண்ணிக்கணும்னு கேஸ் ஸ்டடி பண்ண ஆபீசர்ஸ் வராங்க. இப்போ கூட எங்களுடைய தோழி விடுதியை மாடலாக எடுத்துக்கிட்டு ஒன்றிய அரசு பட்ஜெட்ல ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க. தோழி விடுதியை பார்த்து மத்திய அரசு காப்பியடித்ததாக கூறிய ஸ்டாலினுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த 2022ஆம் ஆண்டு நிதியாண்டு தொடக்க நாளான ஏப்ரல் மாதம் 1 அன்று மத்திய அரசு கொண்டு வந்த பணிபுரியும் மகளிருக்கான சக்தி நிவாஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியில் 2023 ஜூலை 13 அன்று தொடங்கப்பட்டதே தோழி விடுதி. இதற்காக தமிழகத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 223 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து ரூபாய் 147.18 கோடி வழங்கியுள்ளது. உண்மை நிலை இப்படி இருக்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தோழி விடுதியை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு புதிய திட்டம் அறிவித்திருக்கிறது என்று பொய் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்திலும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது மத்திய அரசின் நிதியில் செயல்படும் திட்டத்தை தாங்கள் கொண்டு வந்ததாக மற்றொரு ஸ்டிக்கர் ஒட்ட முயற்சிக்கிறார். இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செய்ய செலவிடும் நிதியில் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை சொந்தமாக யோசித்து செயல்படுத்தி இருக்கலாம் என அண்ணாமலை கூறியுள்ளார். நாகேந்திரன் தலைமையில் பாரதிய ஜனதா தேர்தல் மேலாண்மை குழு. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் 6 பேர் கொண்ட தேர்தல் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் அமைப்பாளராக பொன் ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை அமைப்பாளர்களாக சேகர், ஜெயபிரகாஷ் வெங்கடேசன், மாலா செல்வகுமார், ராமபிரியன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தங்கம் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பார்லியில் ராகுல் பரபரப்பு பேச்சு. லோக்சபாவில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இன்று உரையாற்றினார். அப்போது பல்வேறு விஷயங்களை முன்வைத்து மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார். அவர் பேசியதாவது: அமெரிக்கா வங்கதேசத்திற்கு வரியை குறைத்த நிலையில் இந்தியாவுக்கு மட்டும் 18% வரி நிர்ணயித்துள்ளது. இதனால் இந்திய ஜவுளித்துறையின் நிலை என்னவாகும்? டாலரை வைத்துக் கொண்டு உலகத்தை ஆட்டி படைக்க அமெரிக்கா முயல்கிறது. இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் சூழலில் இந்தியாவின் ஐடி துறை பெரும் ஆபத்தில் உள்ளது. நாட்டில் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து வருகிறது. அதை கட்டுப்படுத்த பட்ஜெட்டில் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே நேரத்தில் அமெரிக்கா அதிக வரியை விதித்ததால் இந்தியாவுக்கு பல 100 பில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் இந்திய பொருட்கள் மீது 3% இருந்த வரி இப்போது 16% உயர்த்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி சில காலத்திற்கு முன்பு போர் இல்லாத உலகம் உருவாகிறது என கூறினார். ஆனால் தற்போது ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட பகுதிகளில் போர் மேலும் மேலும் தீவிரமாகிக் கொண்டே போகிறது. பாகிஸ்தான், அமெரிக்கா நட்பு பாராட்டுகின்றன. பாகிஸ்தான் ராணுவ தளபதியை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து ட்ரம்ப் விருந்தளித்துள்ளார். அதை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பது போல உள்ளது. அதற்காக அமெரிக்காவிடம் எந்த எதிர்ப்பையும் இந்தியா தெரிவிக்கவில்லை என லோக்சபாவில் ராகுல் கூறினார். At the beginning, $3 was the average. 3% was the average. It has now gone up to 18%.
A 6% increase. 6x increase. Sorry, thank you. US imports to go up from $46 billion. You're talking about our budget. US imports to go up from $46 billion to $146 billion. I mean, this is absurd. This is absolutely absurd. And they have no commitment to us. We have a commitment to them. We are going to add $100 billion a year to your imports, and no commitment to us. We're just standing there like fools. And our tariff has gone up from 3% to 18%, and theirs has come down from 16 to 0. Now, I understand that the people across the aisle here want to protect our country. I understand the people across the aisle here value our data. I believe they do. I also believe that the Prime Minister understands that India's biggest asset is its people, and as a result, its data. I know that. I do not believe for 1 second that the Prime Minister does not understand this. இன்று நடைபெற்ற உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் 13வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 187 ரன் எடுத்தது. தென்னாப்பிரிக்க அணியில் அதிகபட்சமாக ரிங்கல்டன் 61 ரன் மற்றும் டிகாக் 59 ரன் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து களம் இறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 19.4 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 187 ரன் எடுத்தது. போட்டி சமனில் முடிந்ததால் வெற்றி தோல்வியை சூப்பர் ஓவர் மூலம் நிர்ணயிக்க முடிவானது. முதலில் சூப்பர் ஓவர் ஆடிய ஆப்கானிஸ்தான் 17 ரன் எடுத்தது. 18 ரன் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஆடிய தென்னாப்பிரிக்க அணியும் 17 ரன் மட்டுமே எடுத்தது. சூப்பர் ஓவரும் சமனில் முடிந்ததால் மீண்டும் சூப்பர் ஓவர் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இரண்டாவது சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 23 ரன் எடுத்தது. 24 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆப்கானிஸ்தான் அணி ஆடியது. குர்பாஸ் ஹேட்ரிக் சிக்சர்கள் பறக்கவிட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். கடைசி பந்தில் 6 ரன் தேவைப்பட்ட நிலையில் குர்பாஸ் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தார். 19 ரன் மட்டுமே எடுத்த ஆப்கானிஸ்தான் 4 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. ஆப்கானிஸ்தான் போராடி தோற்றாலும் பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்காவுக்கு கடைசி வரை டஃப் கொடுத்த ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு ரசிகர்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்.